ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஸ்பெஷல்னால் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் சினா காப்பி, கண்ட்ரோல் வினா பேஸ்ட்டு, ஸோ கண்ட்ரோல் ஆல்ட்டு வி அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ இது தேர்டு ஒன்று தான் நம்ம வந்து இன்றைக்கி எங்கே எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டாவில் வந்துட்டு ஒரு நிமிஷம் வருங்க. இப்போ ப்ரைஸ் 1 வந்து இருக்குது, ப்ரைஸ் 2வும் இருக்குது. டோட்டல் வந்துட்டு ஃபார்முலா போடுவீங்க, இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இங்கே வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இது வந்து கொடுப்பீங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படியே கண்ட்ரோல் டி இழுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எங்கே நம்ம பேஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ரைஸ் 1 காப்பி பண்ணி நீங்கள் இங்கே வந்து போடலாம். ஸோ அப்படியே வந்துடும். ஓகேங்களா. பட் இதே மாதிரி இந்த ப்ரைஸ் 2வையும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதே மாதிரி இந்த டோட்டலில் வந்து போட முடியாது. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த G7 + H7 இதெல்லாம் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா உள்ளதை வந்து நம்ம டேரெக்டாக கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் என்ன ஆகுன்றதை பாருங்கள். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், கொடுத்தோம்னா என்ன ஆகுது, 0ன்னு தான் வருது. இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஆல்ட் வி பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நிமிஷம் வருங்க, இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த வேல்யூ அப்படியே இங்கே வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு வி கொடுக்கணும். கண்ட்ரோல் ஆல்ட்டு வி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வேல்யூஸ் அப்படின்னு தேர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்டு ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் அப்படியே வந்துடும். அதாவது ஃபார்முலா உள்ளதை வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு காப்பி பேஸ்ட்டு பண்ணணுன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து வேல்யூஸை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து யூஸ் ஆகுது. இன்னொரு கேசஸில் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றது பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் நான் ஒரு டேபிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அதே ஃபார்முலா தான் அங்கேயும் வரணும், அங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் மறுபடியும் இந்த ஃபார்முலா வந்து போடணும்னு அவசியம் இல்லை, இதை மாதிரி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற ஃபார்முலாவை டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அது எப்படின்றத பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் சி கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறீங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா இதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிரும். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடும். ஸோ இதை வந்து இன்னொரு மெத்தடு பேஸ்ட் ஸ்பெஷலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தடு. ஓகேங்களா. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் பேஸ்ட் ஸ்பெஷலில். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷலில் வந்துட்டு டிரான்ஸ்போஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எங்கே எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இது வந்து என்ன ஆர்டரில், இது வந்து வெர்டிக்கலில் இருக்குது. பட் எனக்கு வந்து ஹரிசாண்டலில் வேணும் அப்படின்னா இந்த இப்படி வேணும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1000 நேம்ஸ் இருக்குன்னா என்னால் இப்படி டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அதுவும் பேஸ்ட் ஸ்பெஷல் அந்த டைலாக் பாக்ஸில் தான் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே இருந்து அந்த இது ஹரிசாண்டலாக வேணும் அப்படிமோ அதை வச்சுருங்க. இந்த செல் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு வி, ஓகேங்களா, கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு, அதாவது இந்த தேர்டு ஒன் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி, இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதை கொடுத்தோம்னா இப்படி ஒரு டைலாக் பாக்ஸ் வருதா. ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வெர்டிக்கலாக உள்ளது ஹரிசாண்டலாக வந்துடும். வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டிரான்ஸ்போஸ் பேஸ்ட் ஸ்பெஷல்லையே டிரான்ஸ்போஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட் ஸ்பெஷலில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஒரு நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க, ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 இப்போ அடிஷன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3யை வந்து எல்லாத்தோடையும் ஆட் பண்ணணும். அப்போனா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 503
1003 இப்படி டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பேச ஸ்பெஷலை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே ஒரே செகண்டில் இது எல்லா இது கூடயும் 3ன்ற நம்பரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் சி வந்து கொடுத்துட்டேன். இந்த 3ன்ற வேல்யூ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு இங்கே ஆடுன்னு இருக்க பாருங்கள், ஆடு சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைடுன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து ஆடுன்னு நான் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த 3ன்ற வேல்யூ எல்லாத்தோடையும் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 500 இருந்துச்சு, 503 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா சப்ராக்டும் அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி வந்து கொடுக்குறேன், கொடுத்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு இங்கே சப்ராக்ட்னு இருக்கா, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். ஸோ எல்லாமே அந்த 3 வந்து மைனஸ் ஆகி மறுபடியும் இருந்த வேல்யூக்கே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை டிவைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்துட்டு மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எல்லாமே அப்படியே மல்டிப்ளை ஆயிரும். அதான் 500 இருந்துச்சு, 500 × 3 1500 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆடு சப்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் டைலாக் பாக்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, கண்ட்ரோல் ஆல்ட் வி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் டைலாக் பாக்ஸில் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், வேல்யூஸ் பார்த்துருக்கோம், இந்த ஆடு மல்டிப்ளை டிவைடு சப்ராக்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.